ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்க பிரச்சாரத்தை தொடங்கிய காலத்தை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றேன். இயக்கத்துடைய கொள்கைகளை தந்தை பெரியார் அவர்கள் பலத்த எதிர்ப்புக்கு எதிரேதான் மீறிதான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார். தந்தை பெரியாரை போல தன்னுடைய கொள்கைக்காக உழைத்த தலைவர் உலக வரலாற்றிலே எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டார். பெரியார் இறந்து 51 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை இன்றும் அவர்தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் பெரியாருடைய சிறப்பு. பதவி என்பது தோளில் கிடக்கின்ற துண்டு, ஆனால் கொள்கை என்பது இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய வேஷ்டி என்று சொன்னார் அண்ணா அவர்கள். திமுகவுடைய இளைஞரணி செயலாளராக வந்திருக்கிறேன், அதுவும் பெருமைதான். விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்கிறேன், அதுவும் பெருமைதான். தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக வந்திருக்கிறேன், அதுவும் பெருமைதான். ஆனா அது எல்லாத்தையும் விட மிக பெருமையா நான் கருதுறது என்னன்னா, உண்மையான பெரியாருடைய கொள்கை பேரனா நான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கேன், மாநாட்டுக்கு வந்திருக்கின்றேன். பெரும் முழக்கத்தை ஆயுதமாய் எடுத்தவன், செந்தமிழ்நாட்டுக்கு செல்ல பிள்ளையானவன், ஆதிக்க சக்திகளை அதிரடியால் வீழ்த்திடும் அஞ்சாத ஆளுமையே உதயநிதி ஸ்டாலின். மன்னனே மாமன்னனே